அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளில கூட நாம் இங்க கூடி வந்திருப்பது நம்முடைய தேசப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக நாம் இங்க கூடியிருக்கிறோம். நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் வாங்கி 79 ஆண்டுகள் கடந்து விட்டது. உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய இந்திய தேசம் என்பதை நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்த நாளில கூட அருமை கைகளை தட்டுங்கள். கைகள். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று மகாகவி பாரதியார் பற்றி பேச போகிறேன். மகாகவி பாரதியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். பாரதியார் டிசம்பர் 11, 1882 ஆண்டு பிறந்தார். பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் ஆவார். பாரதியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் சின்னசாமி ஐயர், தாயார் லட்சுமி அம்மாள் ஆவார். இவர் பல கவிதைகளையும் எழுதியுள்ளார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற காவியங்களையும் எழுதியுள்ளார். பாரதியார் தேசிய கவி என்றும் போற்றப்படுகிறார். மகாகவி பாரதியார் 1929 ஆண்டு செப்டம்பர் 11 உலகை விட்டு மறைந்தார். நன்றி. நம்ம எல்லா சார்பாகவும் வருக என்று நம்ம விழா சார்பாகவும் வர இருக்கிறோம். மற்றும் மேக் இட் ஷாப் அவர் நம்ம விசி மோட்டர்ல கட்டிங் ஷாப்பு, பியூட்டி பார்லர் வச்சிருக்காரு. அவரு நம்மளுக்கு விஷத்துக்கு 2 முறை பேனர் போட்டு தராரு. இந்த பேனரு பிளஸ் பசங்களுக்கு எதனா ஒரு வாக்கியம் பண்ணோம், அவங்களுக்கு போதை வஸ்துக்களை தவிர்ப்போம், சமுதாயத்தை உருவாக்கும்னு அவர் ஐடியா பண்ணி சொன்னதை அவரே பேனர் போட்டாரு. இன்னும் வச்சிட்டாரு நம்ம தெருவுக்காக. அவரு நம்ம ஊர்ல லாஸ்ட்ல இருக்காரு. நம்ம தெருவுக்காக எவ்வளவு பண்றாரு பாருங்க. எங்கோ ஒருத்தர் நம்மளுக்காக பண்றாருன்னா அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். சுதந்திர தினத்து மேலேயா குடியரசு தினம் ஒரு பற்று. போன முறையும் கேட்கும் போது உடனே அமைச்சு 15 நாளைக்கு முன்னாடி போட்டு கொடுத்தாரு. இந்த பேனரையும் நம்மளுக்கு 15 நாளைக்கு போட்டு கொடுத்தாரு. அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் நம்ம சார்பாக தெரு சார்பாக அருமையான ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். ஓனரு ரொம்ப நன்றி. இப்ப தகரப்ப சாரு அவர் பேசும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நடந்து கொண்டிருக்கும் 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவிற்கு காவல்துறை அதிகாரி அவர்கள் சதீஷ் ஐயா அவர்கள் என்னை வரவேற்று உங்கள் மூலமாக சிறப்பு வரவேற்பு நீங்களும் அளித்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்து, மற்றும் காலை வணக்கத்துடன் சுதந்திர தின வாழ்த்துக்களும் தெரிவித்து, அதற்கு முன்னாடி இங்கே பொருட்கள் கொடுத்திருக்கும் அனைவருக்கும் நன்றியையும், மீண்டும் அனைவரும் இது போன்ற சிறப்பான ஏற்பாடுகள் செய்யும் போது தங்களால் இயன்ற பொருள் உதவி அல்லது வேற ஏதாவது ஒரு மூலமா ஒரு உதவி அனைவரும் கொடுத்து உதவுமாறு அன்போடு இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு, இங்கே கொடுத்திருக்கும் உதவியாளர்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு திருவள்ளுவர் எழுதி வச்சு, அன்பிலார் எல்லாம் தவறுக்குரிய அன்புடையார் என்றும் ஊரிய பிறர்க்கு. இதுக்கு பொருள் பார்த்தோம் அப்படின்னா, அன்பு இல்லாதவர் தமக்கு உடைய பொருளை தானாகவே வைத்துக் கொண்டு வாழ்வார். அன்பு உடையோர் தான் வைத்திருக்கும் உடமையும் மற்றவர்களுக்காக வைத்து வாழ்வார். இந்த குறள் என்ன பார்த்தோம்னா, ஒரு சிலர் புரியாது. அப்படி சொன்னா பொருள் உதவி கொடுத்துருக்க இல்லையா, நம்ம கையில என்ன இருக்கோ அந்த பொருளை மற்றவர்களும் கொடுத்து உதவுறது. ஒரு சிலருக்கு நிறைய பொருள் இருக்கும், பணம் இருக்கும், ஆனா மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, தானே வச்சுப்பாங்க, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அதனால இங்க பொருள் உதவியும் மற்றும் பண உதவியும் செய்திருந்தா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, மற்றும் 79ஆம் ஆண்டு சுதந்திர விழா மறுபடியும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, இங்கே எனக்கு பின்னாடி பேச இருக்கும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து, அவர்களுக்கும் பேச நேரம் ஒதுக்கி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயர்ந்த வள்ளுவரின் அந்த வள்ளுவத்தை அதன் பொருள் உணர்ந்து அதை நாமும்
உணர்ந்து செயலாற்றும்படியாக மிக அழகாக வெளிப்படுத்தி அமர்ந்தமைக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். A country full of colors and cultures, a country full of beautiful sculptures. A country full of colors and cultures, a country full of beautiful sculptures. A vast region, multiple religion. Vast region, multiple religion. Unity is our structure with high and infrastructure. Unity is our structure with high and infrastructure. The peak of our Himalayas taught us to reach the top. The rapid flowing rivers taught us not to stop. The peak of our Himalayas taught us to reach the top. The rapid flowing rivers taught us not to stop. The father of our nation taught us to keep peace. Our Independence Day taught to be unique peace. The father of our nation taught us to keep peace. The Independence Day taught to be unique peace. This joyful festival brings a lot of belongingness. This Indian carnival brings a lot of happiness. This joyful festival brings a lot of belongingness. This Indian carnival brings a lot of happiness. The day to celebrate the victory of our nation, a proud moment for every generation. The day to celebrate the victory of our nation, a proud moment for every generation. I stand on my feet and salute this emotion that every Indian has on this day of celebration. I stand on my feet and salute this emotion that every Indian has on this day of celebration. Thank you so much. நம்ம எப்படி இருந்தாலும் வருஷம் செய்கிறோம், இன்னும் சிறப்பாக செய்வோம். அதுக்கு இது மாதிரி நண்பர்கள் இருந்தால் நம்மளுடைய இன்னைக்கு லட்டு வந்து அருமையாக ரெடி பண்ணி தனித்தனி பேக்கெட் பண்ணி நம்மளுக்காக சாய் சந்தோஷ் பட்டாசு கடை ஓனரு சசிகுமார் வந்து பசங்களுக்கு இனிப்பு வந்து நல்லா தரணும் அப்படின்னு பார்த்து தனியாக ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து நம்மளுக்காக இந்த உதவி செஞ்ச அவருக்கு நம்ம எல்லாம் கைத்தட்டலை நல்லா அருமையாக கொடுக்கலாம். இப்போ இன்ஸ்பெக்டர் வந்துடுவாரு, உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்கும், ஒரு உயரதிகாரம் தான் நல்லா இருக்கும்னால அதனால தான் உங்களை வெயிட் பண்ண வச்சுருக்கோம். கோச்சிக்காதீங்க. நம்ம சசிக்கு நல்லா திருப்பியும் ஒரு கைத்தட்டல். ஏன்னா இது மாதிரி இந்த கொடியெல்லாம் செலக்ஷன் பண்ணது அவர் தான் சென்னையில் போய். அதனால அவருக்கு எப்பவுமே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம். இப்போ நம்ம பத்மநாபன் அவர்கள். அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இங்கே நம்ம டீச்சர்ஸ் காலனியில் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற தலைமையேற்று திரு சதீஷ் காவல்துறை நண்பர் அவருக்கு என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்ம நண்பர் கூட இருந்து சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார். இங்கு அமர்ந்திருக்கிற பொதுமக்களாகிய அனைவருக்கும், மாணவ கண்மணிகளுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் இந்த நன்னாளில் மீண்டும் ஒரு முறை வருக வரவேற்க இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம் தேசம் வந்து யூனிட்டி என்ற ஒற்றை சொல்லிட்டின் மீதான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய திரு ஒய் அக்பர் ஷெரீப் அவர்களை எங்கள் பகுதியின் சார்பாக வருக 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 என்று அன்போடு அழைக்கின்றோம். கரகோஷங்களை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். குமார் சார் அவர்களையும் நாங்கள் எங்கள் விழாவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். இருவரும் பகுதிகளில, இந்த மாவட்டங்களில மிகவும் அறிந்த முகங்கள் இவர்களை காணாமல் நாம் எந்த இடத்திலும் கடந்துவிட முடியாது. ஆகவே எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும், பொது நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், தேசிய விழாக்களாக இருந்தாலும் இவர்கள் இணைந்து எத்தனையோ நிகழ்வுகளில் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த அளவிற்கு இவர்களுக்கும் பற்றாளர்கள், பண்பாளர்கள். அவர்கள் நம் பகுதிக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக நம்மிடத்திலே அமர்ந்திருப்பது நாம் உண்மையில் பெருமை கொள்ள வேண்டும்.
அதையும் தாண்டி பெரிய பெரிய நிகழ்ச்சிகளுக்கு சென்றவர் நாங்கள் சிறிய அளவில் தான் செய்கிறோம் என்று சொன்னாலும் கூட அதையும் அவர்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு சென்ற ஆண்டு கூட வந்து இங்கே எங்களை கௌரவப்படுத்தி சிறப்பித்து சென்றவர். இந்த ஆண்டும் நீங்க நாளைக்கு வரணும் அப்படின்னு நான் கேட்கும்போது அவரோட சொன்ன ஷெட்யூல் கேட்டு நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். அவர் வரமாட்டாரு என்று நினைச்சேன். ஆனால் சொன்னார், அந்த குறிப்பிட்ட நேரம் எங்களுக்காக தேசிய கொடி ஒரு காலம் தாமதிக்க கூடாது, நீங்கள் ஏற்றி விடுங்கள், நாங்கள் வந்து அங்கே எங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி சொன்ன வாக்கை காப்பாற்றி அந்த ஷெட்யூல் அந்த ஒரு நேரம் கூட பார்க்காமல் இங்கே வந்திருப்ப அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த தருணத்திலே அவர் இரண்டொரு நல்லதொரு வார்த்தைகள் பேச நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அக்பர் ஷெரீப் அவர்களே. ஒரு தமிழ் நடையில் மிக வலிமையான ஒரு பொருளை இங்கே சமர்ப்பித்திருக்கின்றார். இந்த பகுதி மிகவும் தாழ்மையான பகுதி. அருகிலே ஒரு நீர்நிலை இருக்கின்றது. பல ஆண்டு காலமாக சிறு மழைக்கு கூட இந்த இடத்துல வெள்ளம் தோன்றும், அதனால் பாதிக்கப்படுவார்கள். அதை கண்டு அதை மனதில் பதிய வைத்து அந்த வழியை உணர்ந்தவராக இங்கே பதிவு செய்ததற்கு எங்கள் பகுதியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை திரு அக்பர் ஷெரீப் பாய் அவர்களுக்கு நாங்கள் இங்கே காணிக்கையாக வைக்கின்றோம். அடுத்ததாக நம் இந்திய தேசத்தின் 79ஆம் ஆண்டின் சுதந்திர தினம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சில நொடிகளிலே வாலாஜா நகர காவல் ஆய்வாளர் அவர்கள் வந்து விடுவார்கள். இப்பொழுது அடுத்ததாக பெருமதிப்புக்குரிய திரு டி.கே. குமார் ரெட் கிராஸ் செக்ரட்டரி அவர்கள் இந்த சுதந்திர தின நிகழ்வை பற்றி ரத்தின சுருக்கமாக அழகானதொரு உரையை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் திரு குமார் அவர்களே. நம்ம வந்து உணர்ச்சி பொங்க இந்த சுதந்திர தினம் வாங்கி தந்ததுக்கு நல்ல வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன்னு போட்டுத்தாரு. முதலாவது தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏனென்றால் நாங்கள் தேடியும் கிடைக்காத கண்டெடுக்க முடியாத ஒரு முத்து போல டி.கே. குமார் அவர்கள் எங்களுக்கு அறிமுகம் படுத்தி வைத்தமைக்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். என்ன காரணம்? டி.கே. குமார் அவர்கள் ரெட் கிராஸ் செக்ரட்டரி. ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கம். அதான ஐயா? செஞ்சிலுவை சங்கத்தின் நோக்கம் என்ன? இயற்கை பேரிடர்களால் மனிதகுலம் மிகப்பெரிய பாதிப்படையும் போது, கொள்ளை நோய்கள் போன்ற நோய்களால் மக்கள் பீடிக்கப்பட்டு ஆங்காங்கே சிதறுண்டு கிடக்கும் போதும், உலகத்திலே ஏற்புடைய அல்லாத போர்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களிலே தங்கி இருக்கும் போதெல்லாம் இந்த ரெட் கிராஸ் அமைப்பு தான் முதலில் அங்கே சென்று தன் உயிர்களை கூட தூச்சமட மதித்து. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த முகாம் நிவாரண முகாம்களிலே எதிரிகள் எல்லா இடத்திலும் அவர்கள் ஆயுதங்களால் பிரயோகித்து கொன்று குவிப்பார்கள். எத்தனையோ ரெட் கிராஸ் சார்ந்தவர்கள் காயமடைந்து இறந்திருக்கின்றார்கள். அவ்வாறு தன் நலமற்று பொதுநலம் தான் என்று இருக்கக்கூடியவர் தான் ரெட் கிராஸ். அந்த ரெட் கிராஸ் சார்ந்த திரு டி.கே. குமார் அவர்கள் இங்க வந்து மிக அழகான புள்ளி விவரங்களோடு கூடிய எங்கள் விழிகள் அகல திறந்திருந்தது, எங்கள் காதுகள் திறந்தே இருந்தது. இங்கும் அங்கும் திரும்ப இயலவில்லை. அவ்வாறான அழகிய மொழியிலே மிகச் சிறந்த ஒரு அறிவுரை என்று சொல்வதா, அல்லது எங்களை பதப்படுத்தினாரா, பண்படுத்தினாரா, எங்களை ஊக்கப்படுத்தினாரா என்று இன்றளவும் எங்களுக்கு அது விளங்கவில்லை. இருப்பினும் மிக அற்புத மொழியிலே அவருக்கே உரிய ஒரு சிறந்த தமிழ் நடையிலே மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தார். நான் உற்று பார்த்து கொண்டிருந்தேன். தமிழ் நடையில மிக அழகாக வெளிப்படுத்தியிருந்தார். எங்களுக்கு இன்றும் என்றென்றும் அவரையும் நாங்கள் மறவாது அழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் மனதில் பதிவு செய்து கொண்டோம். அன்னாருக்கு திரு மதிப்புக்குரிய மாண்புக்குரிய டி.கே. குமார் அவர்களுக்கு எங்கள் பகுதியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி 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 என்று கூறி, ஒருவன் தன்னை மதுவிற்கும் அந்த ஒரு தீய பழக்கத்திற்கும் புகையிலை போன்ற பழக்கத்திற்கும் தன்னை அடிமையாக்கி கொண்டால் அவன் இந்த தேசத்திற்கு பயனற்றவன். அதைத்தான் அவர் வேறு வழியிலே இங்கே சொல்லி காண்பித்தார். நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு சொல்லி பழக வேண்டும்? தேச ஒற்றுமை பழக வேண்டும். ஆனால் அவர் சொல்றார், வேற்றுமையில் ஒற்றுமை என்றார். ஆம், வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம் இந்தியாவின் தாரக மந்திரம். இன்னொன்று சொல்ல மறந்து விட்டார் அவர். உலக அரங்கிலே நம் இந்தியாவை எவ்வாறு பார்க்கின்றார்கள்? பல இனங்களின் கண்காட்சி.
பல இனங்களின் கண்காட்சி. இங்கே பெருமளவில் இந்து மக்கள் இருக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், புத்த துறவிகள், இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர்கள் ஒவ்வொரு மத வழியில் இருக்கலாம், பின்பற்றலாம், ஏதொன்றும் செய்யலாம். ஆனால் அவர் சொல்வது போல அனைவருக்கும் ஒரே ஒரு திருவிழா உண்டு என்றால் அது இந்த நாடு விடுதலை அடைந்த சுதந்திர தினம் தான். அது இந்த மாற்று கருத்தும் அல்ல. அதனால்தான் இந்த இடத்துல இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்ன பிற மதங்களை சாராதவர்கள் கூட ஒரு அணியில இருக்கின்றார்கள் என்றால் என்ன காரணம்? அவர்கள் மனதிலே வேற்றுமை அல்ல. நாம் எல்லோரும் இந்தியர் என்ற ஒற்றை சொல் ஒற்றுமையின் அடிப்படையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விழா சமத்துவமான சமத்துவ பொங்கல் என்னென்னவோ சொல்றேன், சமத்துவ தேசிய விழா. இது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. யாரும் வேற்றுமை பார்ப்பதல்ல. ஒற்றுமை என்ற ஒற்றை கயிற்றை நம் கைகளால் கரங்களால் பிடித்துக் கொண்டுதான் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். ஆக நல்ல எப்படி சொல்றேனே தெரியல, எந்த வருஷத்தோட இந்த வருஷம் மிகவும் எங்களுக்கு உற்சாகமா இருக்குது. இப்படிப்பட்ட ஆளுமைகள் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுக்கு மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக தான் இது பார்க்கப்படுகின்றது. எதிர்பார்த்து வெயிலை கூட பனி பொழிவது போல ஏற்றுக்கொண்டு காத்திருக்கின்றோம். எங்கள் வாலாஜா நகர ஆய்வாளர் ஐயா திரு கோ சாலமன் ராஜா அவர்கள் வந்துவிட்டார். எத்தனையோ பணிச்சுமைகள் அவர் அதையெல்லாம் அனைத்தையுமே அவர் நிறைவேற்றி விட்டு தான் வர வேண்டும். அவர் அனைவருக்குமானவர், யாருடைய அழைப்பை மறுதளிக்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு வருடமும் வந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் போது அதே போன்று இந்த முறையும் சிறப்பித்து வந்தார். இருந்தாலும் அவர் தாமதமாக வந்ததால் நாங்கள் சற்று வருத்தப்படுகின்றோம். அவர் மீது எங்களுடைய மிகச்சிறந்த கதாநாயகன் அவர். எங்களுடைய அன்புக்கும் எங்களுடைய பெருமதிப்புக்கும் குட்டி எங்களை உற்சாகமூட்டி எங்களுக்கு ஒரு தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் சாலமன் ராஜா BA அவர்கள் நமது பகுதியில் காவல் ஆய்வாளராகவும் மற்றும் ஆற்காடு தாலுகா காவல் ஆய்வாளராகவும் உள்ளார். அவருக்கு இன்று ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புரோகிராம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அச்சுதன் டாக்டர் அந்த புரோகிராம் முடிச்சுட்டு, ஸ்டேஷன்ல புரோகிராம் முடிச்சுட்டு, ஆற்காடு தாலுகா ஸ்டேஷன்ல புரோகிராம் முடிச்சுட்டு 5ஆவதா இங்க வந்திருக்காரு. ஏன்னா பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், நம்ம அக்பசரி பண்ண வராரு. அவரு குமாரன் அண்ணா கூப்பிட்டு வந்திருக்காரு. மற்ற நம்ம தெரு பசங்கெல்லாம் இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நேற்று கேட்டு அவங்களுக்கு எதனா நான் வாங்கி தரணும் அப்படின்னு இந்த கிஃப்ட் பொருள்கள் எல்லாம் ஐயா அவர்களே வாங்கி கொடுத்துறாங்க நம்மளுக்காக. அவருக்கு நல்ல ஒரு கை தட்டி தருங்க. நாம் ஆங்கிலேயரிடத்துல அடிமைப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய தலைவர்கள் விடுதலையை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அது பல கட்ட போராட்டங்களில் போராடி அநேக ரத்தங்களை சிந்தி தியாகமாக உயிர் பலியை கொடுத்து இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தார்கள். இந்த சுதந்திரத்தை நாம் நல்ல முறையில பேணி காக்க வேண்டும், நல்ல முறையில அனுசரிக்க வேண்டும். ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய தலைவர்கள் விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த நாம திரும்பி இன்னொரு அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுறோம். என்னன்னு சொன்னா ஒரு பாவம் என்ற அடிமைத்தனத்துக்குள்ள இங்க பேசும்போது காவல்துறை நண்பர், ஏன்னா அவரு நிறைய அக்யூஸ் பாக்குறாரு, அதனால என்ன சொல்றாரு, போதை வஸ்துக்களை நீங்க யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஏன்னா அந்த அடிமைக்குள்ள போன பிறகு வெள்ளைக்காரன் என்ன சொன்னாரோ அதை நம்ம எப்படி செய்யறோமோ அதே போலதான் ஒரு பாவத்துக்கு ஒரு ஆள் அடிமை ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அது என்ன சொல்றது அதுதான் செய்வான். வீட்டுல யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். காலையில இருந்து குடிக்கிறவன் என்ன செய்வான், யாரு பேச்சும் கேட்க மாட்டான். குடிக்கிறோன்ற எண்ணம் அவனுக்குள்ள இருக்கும், நேரா போய் செய்வான், குடிச்சிட்டு முதல்ல வந்துருவான். அப்போ நாம வெள்ளைக்காரங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த நாம சில போதை வஸ்துக்களால நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். இந்த நாளில நாம ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கே எல்லா கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு யாரும் விட முடியாது. அதனால இந்த வருஷம் நீங்க நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை எழுதுங்க. 5 வரலாம், 10 வரலாம், 15 வரலாம். அதுல இந்த வருஷம் ஒரு 3 கெட்ட பழக்கத்தை விடுறோம்னு சொல்லிட்டு
நீ உங்க மனைவிட்ட ஒரு சத்திய வாக்கு வாங்கிங்க, ஒரு 3 கெட்ட பழக்கத்தை நான் விட்டுறேன் இந்த வருஷத்துல. நீங்க ஸ்மோக் பண்றாளா இருந்தா என்ன செய்யலாம், அம்மா இந்த சுதந்திர தின நாள்ல இருந்து நான் என்ன செய்யறேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியை என்ன செய்யும் உங்க மனைவிட்ட கொடுங்க, வேற யாரும் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க உங்க மனைவி தான் கடைசியில உங்க கூட இருக்க போறவங்க. அதனால நீங்க அந்த உறுதிமொழி உங்க மனைவிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ கெட்ட பழக்கத்தை நீங்களே முன் வந்து, அதான் சொல்ல, திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திட்ட ஒழிக்க முடியாதுன்னு போல கெட்ட பழக்கத்தை நாமளே விட்டாதான். எவ்வளவு பேர் அறிவுரை சொல்லலாம், புத்தியை சொல்லலாம், ஆனா அது என்ன செய்வோம், அந்த நேரத்தை கேட்போம். போலீஸ் ஸ்டேஷன்ல போனா கூட என்ன செய்யறாங்க, அறிவுரை சொல்றாங்க, அந்த நேரத்துல கேட்பான். அது பின்னாடி வந்துட்டு என்ன செய்வான், அவன் செய்யற காரியங்களை செய்து கொண்டு இருப்பான். நீங்க ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை இந்த சுதந்திர நாளில, நான் சுதந்திரமா இந்த பாவத்துக்கு அடிமைப்பட மாட்டேன், வெள்ளைக்காரந்து எப்படி நாங்க விடுதலை பெற்று வெளியே வந்தோமோ அதே போல நான் இந்த பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உங்க மனைவி உங்க பிள்ளைகிட்ட உட்காந்து ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எல்லாருடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். அவன் நம்மளை தான் பார்க்குறான். 24 மணி நேரத்தில் அதிக நேரம் பிள்ளைகள் நம்மளோட தான் இருக்குது. அப்போ நாம செய்கிற காரியங்கள் தான் அவளை முன்னேற்றான பாதைகளை கொண்டு போகும், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் தான் ஒரு சமுதாயத்துடைய சீர்கேடும் வீழ்ச்சியும் ஏற்றவும். அதனால ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம ஒரு தனி மனிதனா இருக்கிற நம்ம கிட்ட தான் அதை துவங்கணும், நல்ல விஷயங்கள். அப்போ அந்த பழக்கத்தை நீங்க விடுறன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தோட நாம இந்த சுதந்திர தின நாளில உறுதிமொழி ஏற்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதுதான் உண்மையான சுதந்திரம். அப்படி நீங்க என்ன செய்யலாம், ஒரு பழக்கத்தை ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு, 21 நாள் ஒரு பழக்கத்தை நீங்க செய்யாம இருந்தா அதுல வெளியே வந்துடலாமா. குடிக்கிறவனா இருந்தாலும் சரி, சிகரெட் பிடிக்கிறவனா இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாலும் சரி, நீங்க 21 நாள் என்ன செய்யலாம், அது செய்யாம இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கெட்ட பழக்கத்துக்கு போகணும் என்ன வராதுலாம். அப்போ நாம அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அந்த அடிமைத்தனம் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறதான அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்து சுதந்திரமாக ஆரோக்கியமாக மற்றவருக்கு ஒரு முன்னுதாரணமாக மற்றவருடைய வாழ்க்கையில நீங்களே வெளிச்சத்தை கொடுக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் நீங்க சந்தோஷத்தை கொடுக்கலாம். அதனால இந்த நாளில கூட நாம அந்த அடிமைத்தனம் என்ற பாவம் அவங்க செய்யற பாவம் அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க இறுதிக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். அந்த பாவங்கள் என்ன செய்யலாம், நீங்க விட்டு வெளியே வரணும். அதுதான் உண்மையான சுதந்திரம். அது மாத்திரமல்ல, அடிமைத்தனத்துல இருந்த நாம யாருமே அடிமைப்படுத்தக்கூடாது, வீட்டுல டாமினேஷன் பண்ணக்கூடாது. நான் சொல்லதான் சட்டம், நான் சொல்லதான் செய்யணும், நான் சொல்லதான் கேட்கணும் அப்படி யாருமே நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது. நாம் ஒரு அடிமைத்தனத்துல இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். அப்போ நாம கூட யாருமே அடிமைப்படுத்தக்கூடாது. எல்லாரோட கலந்து விட்டு கொடுத்து பரந்த மனப்பான்மையோடு சந்தோஷத்தோடு என்ன சொல்லணும். கணவன் மனைவிக்குள்ள கூட ஏன் சண்டை வருதுன்னா நான் தான் பெரியவன், ஈகோ. அப்போ இதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது. மனைவியை அடிமைப்படுத்தக்கூடாது, மனைவிகள் கணவனை அடிமைப்படுத்தக்கூடாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்தக்கூடாது. எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கிறது, எல்லாருக்கும் தன்மானம் இருக்கிறது. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த சுதந்திர தின விழாவில யாரையுமே அடிமைப்படுத்தி எனக்கு அவங்க கீழே தான் அப்படின்னு யாரையுமே நம்ம நினைக்க கூடாது. குடும்பத்தில நினைக்க கூடாது, சமுதாயத்துல நினைக்க கூடாது, நம்ம தெருவுல நினைக்க கூடாது, நண்பனிடத்திலும் அது மாதிரி ஒரு பாகுபாடை நம்ம பார்க்க கூடாது. அதுதான் உண்மையான சுதந்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளில சுதந்திர போராட்டத்துக்காக அநேக தியாகிகள் நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாருங்க. இதுல யாரு ரொம்ப முக்கியமானவங்க சொல்லுங்க? மகாத்மா காந்தி சொல்றாரு கருணாநிதி சார். மகாத்மா காந்தி ஏன் ரொம்ப ஸ்பெஷல், மகாத்மா காந்தி ஏன் நம்ம ஸ்பெஷலா சொல்றோம் சொல்லுங்க? சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்களே முதன்மையான தலைவர் யாருன்னு சொன்னா மகாத்மா காந்தி தான். மற்ற தலைவர்கள் சுதந்திர போராட்டத்துக்கு போராடவில்லையா? எல்லாமே போராடினவங்க தான், எல்லாரும் ரத்தம் சிந்தனவங்க தான், எல்லாரும் உயிரை பலி கொடுத்தவங்க தான், எல்லாரும் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தவங்க தான், குடும்பத்தை கொடுத்தாங்க. ஆனால் காந்தியடிகள் மட்டும் ஒரு விசேஷமான ஒரு மனிதராக காணப்படுகிறார். ஏன்னு சொன்னா அவர் சுதந்திரத்தை நமக்கு அகிம்சை என்ற முறையில் வாங்கி கொடுத்தார். ஏன்னு சொன்னா எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கத்தியில ஆயுதங்கள் எடுத்து போராடினார்கள். ஆனால் காந்தியடிகள் மட்டும்தான்
ஒரே ஒரு சின்ன குச்சி தான் அவர்கிட்ட இருக்கும், கோல் தான் இருக்கும், ஒரு மேல ஒரு துண்டு இருக்கும், எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது அவர்கிட்ட. ஆனா வெள்ளைக்காரன் மேல எப்படிதான் ரொம்ப பகையா இருந்தான். ஏன்னா இந்த கிழவன் தான் ரொம்ப மோசமானவனாக்குறான், எல்லாரையும் ஒன்னா திரட்டுறான், போராட்டம் பண்றான், எதுதான் நம்மளுக்கு இடைஞ்சல் பண்றான் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரன் என்ன செஞ்சாங்க, அவர் மேல ரொம்ப கோபமா இருந்தாங்க. ஆனாலும் கூட அவர் ஒரு நாளும் எந்த வெப்பன்ஸ் எடுத்து போல, எந்த ஒரு கன் எடுத்துட்டு போல. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம சுதந்திரம் வாங்கி கூட கன் மேனோட நிறைய பேர் சுத்துறாங்க. ஆனா அந்த காலத்துல காந்தி தாத்தா அவர்கள் என்ன செஞ்சாரு, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம அகிம்சை என்ற ஒரு வழிமுறையை உலகத்துக்கு வலியுறுத்தினார். உலகத்துல இருக்கிற நாடுகள் பார்த்து காந்தியடிகளை பார்த்து வியந்தது. இவர் போராடுகிற விதம், இவர் போராட்டத்தை முன்னெடுத்துகிற காரியங்கள் மிகவும் அற்புதமா இருக்கிறது, ரொம்ப அகிம்சையான முறையில இருக்கிறது, யாரையும் தொந்தரவு பண்ணல. அதனாலதான் காந்தியடிகள் நமக்கு முதன்மையாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாயில ஒரு பதிவை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வெள்ளக்கார துரை என்ன செஞ்சிருக்காரு, காந்தியடிகள் சிறைச்சாலையில இருந்திருக்கிறார். அப்போ சிறைச்சாலையில அந்த காலத்துல ஒருத்தனை சிறைச்சாலையில போட்டா என்ன செய்யணும், அவங்க வேலை செய்யணும். அதனால்தான் வஉசி செக் இழுத்தாரு சிறைச்சாலையில. அப்படி சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட அனைவரும் வேலைகளை செய்ய வேண்டும். அப்போ காந்தியடிகள்கிட்ட அந்த வெள்ளைக்கார துரை என்ன செஞ்சாரா, எனக்கு என்ன செய்ய, எனக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுன்னு சொன்னாராம். அப்போ அவர் செஞ்சாரா, காந்தியடிகள் சொன்னாராம், நிச்சயமா உங்களுக்கு ஒரு பரிசு நான் தரேன் அப்படின்னாராம். அப்போ சிறைச்சாலையில அவருக்கு ஒரு நல்ல காலனியை செஞ்சு கொடுத்தாராம், செப்பல் செஞ்சு கொடுத்தாராம். அந்த வெள்ளைக்கார துரை எடுத்து போய் காலில் மாட்டி பார்த்தாராம், மிக சரியா இருந்ததாம். அளவு எடுத்து செஞ்சா கூட அப்போல அவ்வளவு கரெக்டா இருக்காது, இவ்வளவு சிறப்பாக நீ செஞ்சு கொடுத்துருக்கிறிய, ரொம்ப சந்தோஷம், எப்படி என்னுடைய காலுடைய அளவு உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு காந்தியடியில அந்த வெள்ளைக்கார துரை கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாரா, நான் போராடி கொண்டு இருக்கும் போது நீ உன் கால் ஷூவால எட்டி உதைச்ச, நான் மேல போட்டுக்கிற துண்டுல உன் காலுடைய அடித்தளை என்னது பதிந்தது, அந்த அளவு எடுத்து உனக்கு செப்பல் செய்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வெள்ளைக்கார துரை அப்படியே கூனி குறுகி காந்தியுடைய காலில் விழுந்து அழுதார். இவ்வளவு நல்ல மனுஷனை நான் எட்டி உதைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த செருப்பு அவர் காலையில போடவே இல்லையா கடைசி வரையிலும். அவர் சொன்னாராம், ஷோகேஸ்ல எதையோ வைப்பாங்க, ஆனா நீ எனக்கு கொடுத்த இந்த செப்பலை என் வாழ்நாள மறக்க முடியாது, அது எப்பொழுதுமே அது காலில் போடக்கூடியது அல்ல, அது மேன்மையானது என்று சொல்லி அவர் ஷோகேஸ்ல வச்சு கொண்டாராம். அப்படி பிரியமானவர்களே, இந்த பூமிக்கு, இந்த உலகத்துல, இந்த இந்திய தேசத்துக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், இம்சையை தான் கொடுக்குறோம் நிறைய பேருக்கு. அகிம்சை வழியில நமக்கு என்ன செஞ்சாரு, சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தபடினால்தான் அவர் காந்தியடிகள் இன்றும் போற்றப்படுகிறார், நம் மத்தியில பேசப்படுகிறார். இன்னும் இந்த பூமி இருக்கிற காலம் வரையிலும் அவருடைய புகழ் மறையாது. அது போலதான் நாமும் கூட ஒரு விஷயத்த ஒரே கொடூரமா, ஒரு கண்டிப்பா பிள்ளைகளை கூட நீங்க அவங்களுக்கு திருத்த முடியாது. உண்மையாகவே காந்தியடியுடைய வழியில, அகிம்சை என்ற வழியில அன்போடு, பாசத்தோடு, பண்போடு, அக்கறையோடு, அரவணைப்போடு அப்படி பிள்ளைகளை நீங்க வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல உண்மையாகவே உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கிற பிள்ளைகளாக, பெருமை சேர்க்கிற பிள்ளைகளா இருக்கும். நீங்க டாமினேட் பண்ணி பிள்ளைகளை உங்களுடைய விருப்பத்தெல்லாம் பிள்ளைங்க திணிக்க கூடாது. நீ டாக்டர் ஆகி தான் ஆகணும், நீ நல்லா படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னாக்கா அவன் கடைசியில பொட்டி கடை தான். அதனால அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அவனுக்கு என்னது, அவனுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும், அவன் என்ன செய்யணும் அவனுக்கு யோசித்து வச்சிருப்பான். அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல நாமும் கூட அவருக்கு வளைந்து கொடுத்து அவருக்கு உதவி செய்யணும். அதை விட்டுட்டு அவங்களுடைய கனவுகளை, அவங்களுடைய சிந்தனைகளை சிதைக்கிற வண்ணமாக நாம் செயல்படக்கூடாது. இந்த நேரத்துல நம்முடைய பெற்றோர்களை நாம் பேணி காக்க வேண்டும். நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு அவர்கள் காரணம். அநேக நாம் செய்யறாங்க, பெற்றோர்களை அநாத ஆசிரமத்துல, கருணை இல்லத்துல சரியா கவனிக்காம விட்டு விடுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யல, விடுதலை கிடைக்கல, அவங்களுக்கு சுதந்திரம் இல்ல, சொந்த வீட்டிலேயே சுதந்திரம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகளை செய்யறாங்க, அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க. அந்த மாதிரி வேலையை யாருமே செய்யாதீங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு வாழை மரத்துக்கு கீழே என்ன செய்யும், ஒரு வாழை செடி வளரும்.
அதே போலதான், அதே நிலைமை தான், அதே காரியத்தை உன் பிள்ளைங்க உனக்கு செய்வாங்க. அது யாராலையும் மறுக்க முடியாது. அது மாதிரி அநேகரும் நான் பார்த்துருக்கிறேன். அதனால நாம இந்த பூமியில நம்ம பெற்றோர்கள் இருக்கிற வரையிலும் அவங்க மனசு கஷ்டப்படுறபடி, வருத்தப்படுறபடி நாம் ஒரு நாள் நடந்துக்க கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அவர்கள் வயதான காலத்துல சில அசௌகரியங்கள் இருக்கும், அதை நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மையை ஏற்றுக்கொண்டு அவர்களை நல்ல முறையில நடத்த வேண்டும். ஒருபோதும் நம்முடைய பெற்றோர்கள் மன கசந்து போகிறபடி, என்னடா இந்த பிள்ளை இப்படி நம்ம ஏன்னா பெத்தமோ என்று வருத்தப்படுகிறபடி நாம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால், நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில நீ தோல்வியும் சரிவு தான் காண முடியும். உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு என்ன செய்யும்? ஆதரவா இருக்க மாட்டாங்க கடைசி காலத்துல. அதே போலதான் உனக்கு என்ன செய்யப்படும். அதனால இந்த நேரத்துல அருமையான பெரியவர்களே, சான்றோர்களே, நம்ம இங்கே கூடி வந்ததான முகாந்திரம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேசப்பற்றை வெளிப்படுத்த விதமாக வந்திருக்கிறோம். தேசப்பற்றை வெளிப்படுத்துவதற்கு இது இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. அந்த காலத்துல தேசப்பற்றை வெளிப்படுத்துவதற்கு நம்ம உலக தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? பாடுபட்டாங்க, போய் சண்டை போட்டாங்க, வெள்ளைக்காரர் போராடினாங்க. இப்போ நம்ம தேசப்பற்று எப்படி வெளிப்படுத்துவது? தேசப்பற்று என்பது நாம் எப்படி இந்த நேரத்தை வெளிப்படுத்துவதுன்னா, நாம இந்த தேசத்துக்கு, இந்த நம்ம வாழ்கிற இந்த நகரத்துக்கு நம்மால் இயன்றதை செய்வதுதான் தேசப்பற்று. பாருங்க, நம்ம வர வழியில அந்த கல்வெட்டு இருக்குது, அது பள்ளமா இருக்குது, காரு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டம், டூவீலர் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ சதீஷ் அவர்கள் என்ன செஞ்சாரு? இன்ஸ்பெக்டர் சொல்லி அந்த இடத்துல ஒரு கிராவல் கொட்டி லெவல் பண்ணார். இதுதான் தேசப்பற்று. இதுதான் சமுதாயத்துடைய அக்கறையான நலன். அப்படிதான் இப்போ ஒரு தண்ணியை ரொம்ப டேங்க்ல ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே போயிட்டு வச்சுங்க, அதை பார்த்துட்டு சொர்ணையெல்லாம் போக கூடாது. நாம போய் அதை ஆஃப் பண்ணி அந்த தண்ணியை சேவ் பண்ணணும். ஒருத்தன் அடிபட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும். அதுதான் தேசப்பற்று. அப்படிதான் தேசப்பற்று வெளிப்படுத்த முடியும். எவனை எப்படின்னா போட்டோம், எக்கடினா கெட்டு போட்டோம், எவனை எதுனா ஆகட்டும், அப்படி சூடு சொன்ன இல்லாம நம்ம போனோம் என்று சொன்னால் அது தேசப்பற்றே கிடையாது. தேசப்பற்று என்பது நாம் செய்கிற ஒரு சின்ன சின்ன காரியங்களே வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் உண்மையான தேசப்பற்று. அதுதான் நம்ம தேசத்துக்கு செய்யறது. தேசம் எனக்கு என்ன செஞ்சது நம்ம கேட்க கூடாது. நான் என்ன செஞ்சேன் இந்த தேசத்துக்கு, இந்த தெருவுக்கு நான் என்ன செஞ்சேன், இந்த வாலாஜி நகரத்துக்கு நான் என்ன செஞ்சேன், என்னால என்ன நன்மையாக அனுபவிச்சாங்க, அதுதான் நாம பார்க்க வேண்டுமே தவிர இந்த நாடு என்ன செஞ்சு, என் பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, சொத்து சேர்க்கல, அது சேர்க்கல, அதை ஒருபோதும் நம்ம பேசவே கூடாது. இந்த சுதந்திர நாளிலே நாம் எல்லோரும் ஆரோக்கியத்தை கடைபிடிப்போம். தீய பழக்கத்தை வெளியே வரும். நான் சொன்னபடி ஒரே நாள்ல நான் தீய பழக்கத்தை விட்டுட்டு போறேன்னு சொன்னா அது போய் சொல்றேன். தீய பழக்கத்தை படிப்படியா தான் விட முடியும். அதனால நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், தவறான காரியங்கள், தவறான செய்கள், இவைகள்லாம் நம்ம விட்டு நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற வாழ்க்கையை வாழும்போது, நம்மனால யாருமே துன்பப்படக்கூடாது, நம்மனால யாரும் கெட்டு போக கூடாது, யாரும் குடும்பத்தையும் நம்ம கெடுக்க கூடாது, என்னால இவன் கெட்டு போனான்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுதான் உண்மையான சுதந்திரம். நாம முடிந்த வரையில மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மையை செய்யணும். மற்றவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி கொண்டு வரணும், மற்ற வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரணும். அதுதான் உண்மையான சுதந்திரம்.